சுவாமியே ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. கேஜிஎஃப் ஐயப்பா நகர் ஐயப்பா கோயிலிருந்து இன்று முதல் இன்று நாளை 14ஆம் தேதி 3 நாளைக்கு 55வது வருஷம் விளக்கு பூஜை. வருடம் போல இந்த வருஷமும் சிறப்பாக நடக்குது. அதே மாதிரி 23லேருந்து 29 வரைக்கும் பிரம்மோற்சவமும் நடக்குது. நாளைக்கு 29வது வருஷம் பிரம்மோற்சவம், 26ஆம் தேதி 108 விளக்கு பூஜை வெகு பிரம்மாண்டமாக நடக்குது. பக்தர்கள் கைங்கரியாத்தால வருஷம் நல்லா சிறப்பாக நடக்கிற மாதிரி இந்த வருஷமும் இன்னும் வெகு சிறப்பாக நடக்குது. இந்த கோயிலை பற்றியும் 55 வருஷம் கோயில்னால இந்த கோயிலை பற்றியும் இந்த ப்ரோக்ராம்களை பற்றியும் நம்ம பிரசிடென்ட் சாமி மோகன் சாமி இருக்கிறாரு, நம்ம குருசாமி சந்திராசாமி இருக்காரு, நாகேந்திர சாமி இருக்காரு, நம்ம செக்ரட்டரி விநாயகர் சாமி இருக்கிறாரு, ஹரீஷ் சாமி புஷ்பாகர சாமியோட பையன் இவரும் செக்ரட்டரி ஹரீஷ், நம்ம மேனேஜர் சாமி சந்திரசேகர் சாமி, மதுசூதனன், பார்த்திபன் சாமி, நம்ம வேலுசாமி மற்றும் பக்தாதிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம சாமிங்க அதை பத்தி விவரிவா சொல்லுவாங்க உங்களுக்கு. சரணம் ஐயப்பா. 55வது ஆண்டு ஸ்ரீ ஐயப்பன் சாமி விளக்கு பக்தர்கள்லாம் சேர்ந்து நல்லபடியாக நடத்தி அன்னதானம் எல்லாம் நடக்குது. 2000 பேர் அன்னதானம் சாப்பிட்றாங்க. இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருமே சாமிங்கெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு இதை வரணும். இந்த தடவை நல்ல கிராண்டாக நாங்கள் பண்ணோம் முடிவு பண்ணிட்டுக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அருமையாக செய்யலாம். சாமியே சரணம் ஐயா. ஐயப்ப சேவா சமிதியின் 55ஆம் ஆண்டு ஐயப்பன் விளக்கு வெகு விமர்சையாக நடக்க இருக்கு. நாளை 13/12/2022 முதல் நாளை காலை 11 மணிக்கு பிரதிஷ்டா பூஜையும், இன்று நைட்டு அதாவது 12/12/25 அன்னைக்கு இரவு 8 மணிக்கு கரிமலைக்கு கல்லிடுதல் மற்றும் அதை தொடர்ந்து விசேஷ பூஜை நடக்க இருக்கு. அதே போல நாளை காலை 11 மணி அளவில் பிரதிஷ்டா பூஜையும், மதியம் 12 மணிக்கு அன்னதானமும், அதை தொடர்ந்து சுந்தரநாசான் அவர்களின் இரட்டை தாயம்பகம் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இரட்டை தாயம்பகம் இருக்கு. மேலும் 4:30 மணி அளவில் பெருமாள் கோவிலிருந்து மாளிகைப்புறங்கோ தாளம் எடுத்துக்கொண்டு கீதா ரோடு வழியாக பிரிச்சர் ரோடு, சுராஜ்மல் சர்க்கிள், பிரிச்சர் ரோடு வழியாக ஐயப்பன் கோவில் வந்தடையும். ஐயப்பன் கோவில் வந்தடைஞ்சு பஞ்சவாதியத்துடன் தீபாராதனை நடைபெறும். 14ஆம் தேதி காலை 5 மணிக்கு தீ மிதித்தல் நடைபெறும். அதில் எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு அந்த விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 23/12/2025 முதல் 29/12/2025 வரைக்கும் பிரம்மோற்சவம் 7 நாட்கள் வெகு விமர்சையாக நடக்க இருக்கு. அதிலும் எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு அந்த விழாவினையும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லட்சுமி விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடக்க இருக்கு. அதுல மாளிகைப்புறங்க சுமங்கலி பூஜை செய்யறது, அதில் பங்கு கொள்ளும் மாளிகைப்புறங்கள் எல்லாம் வந்து அந்த விழாவினையும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதில் பங்கு கொள்ளும் மாளிகைப்புறங்கள் முன்கூட்டியே வந்து கோவிலில் பெயர் பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ಸ್ವಾಮಿ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ. 55ನೇ ಶ್ರೀ ಅಯ್ಯಪ್ಪನ್ ಜ್ಯೋತಿ ಇದೆ. ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ಪೂಜೆ ಇರುತ್ತೆ, ಮತ್ತೆ ಇವತ್ತು ನೈಟಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಮತ್ತೆ ಅಯ್ಯಪ್ಪನ್ ಬೆಳಕು ಸಂಜೆ 6 ಗಂಟೆಗೆ ವೆಂಕಟರಮಣ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದಿಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಭಕ್ತಾದಿಗಳಂದ್ರೆ ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಬಂದು ಟೋಕನ್ ತಗೊಂಡು ಎಲ್ಲ ಪಾಲ್ಗೊಳ್ಬೇಕಂತ ವಿನಂತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ನಾನು ಇದೇ KGF ಅಲ್ಲಿ ಸಬ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಸಬ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಕೆಲಸ ಮಾಡಿ ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿ ಇಲ್ಲೇ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದೀನಿ. ಈ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ನನಗೆ ಇಲ್ಲಿ ಇರೋ ದೊಡ್ಡವರೆಲ್ಲ ನನಗೆ ಬಿಡಲ್ಲ. ಯಾರು ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಲಿ ನನಗೆ ಕರೆಸಿ ಇಲ್ಲಿ ಸೇರಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. ಇದು ನನಗೂ ಸಂತೋಷ ಆಯಿತು. ಆಗ ನಾಳೆ ದೀಪ ಇರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲಿರೋರೆಲ್ಲರೂ ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಸಹಾಯ ಮಾಡಿ ದೇವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆತನಾಗಿ ನಡೆಸ್ಬೇಕಂತ ಕೋರ್ತೇನೆ. ನಾಳೆ ಅದು ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಅಗ್ಗಿ ಕುಂಡ ಇದೆ. ಅದುವರೆಗೆ ಎಲ್ಲರೂ ಕಾದು ಒಳ್ಳೆತನವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಿರ್ವಹಿಸಾಗಿ ಕೋರುತ್ತೇನೆ.